இட்லிக்கு ஒரு சாம்பார் ரெடி பண்ணலாமா? நான் இப்போ துவரம் பருப்பு சிறு பருப்பு போட்டு ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கேன். இதுலேயே நான் வந்து இப்போ இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. சீரகமும் போட்டிருக்கேன், இதுலேயே சீரகமும் போட்டிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, 2 தக்காளி, சவு கத்திரிக்காய் போட்டிருக்கேன், அலசி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ நம்ம இது வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடுவோம். வெந்துடுச்சு. மற்ற வச்சு நல்லா அப்படி கடைஞ்சி விட்டுடுவோம். நல்லா கடைஞ்சிட்டோம். கொஞ்சம் கூட கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அவ்வளோதான், அப்படியே தாளிக்க வேண்டியது தான். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் இட்லி தோசைக்கு தான் சாப்பிட்ருக்கோம். நீங்களே செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சிடுவோம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். சாம்பார் தானே, கம்மியாக இருந்தால் போதும் எண்ணெய். கடுகு உளுத்து பருப்பு போட்டுக்கலாம். கூட காஞ்ச மிளகா, குண்டு மிளகா ஒரு 4, கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் நம்ம போட்டு கடைஞ்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்குவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன், அதிகமாக வேணாம் பெருங்காயம். இப்போ நம்ம கடைஞ்சி தாளிச்சிட்டோம். இதை போட்டு அவ்வளோதான். இப்போ சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. அப்படியே தாளிச்சிட்டோம். ஒரு கொதி வந்தது இறக்கிடுவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு கொதி வந்தது இறக்கிடுவோம். ஒரு கொதி வரட்டும். நல்லா சாம்பார் கொதிக்குது. அவ்வளோதான், இப்போ இறக்கிடுவோம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடுறேன். அவ்வளோதாம்மா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இதே இதுவில் வைங்க. நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.